வீட்டுக்கு வந்து நான் படிக்கட்டு ஏறி போகிறேன். அந்த நேரம் பார்த்து சரி 2 தலையாக தெரிஞ்சுது. அவனை அடிக்கிறேன், லைட்டை போடுறேன், என்னை தள்ளி விடுறான். அந்த ஆளை பிடினா நீ பிடிச்சி 2 பேரையும் கட்டி போடணும்ல, எதுக்கு அந்த ஆளை விட்ட? அவன் சட்டையை கட்டி விட்டு ஓடுறான் மேடம். அவனுடைய சட்டை இன்னும் என் வீட்டில் தான். என் பேர் மகாலட்சுமி. சொல்லுங்க மகாலட்சுமி. எனக்கு 2005 கல்யாணம் ஆச்சு. எப்படி கல்யாணம் ஆச்சு? அப்பா பார்த்தது தான். அப்பா அக்காங்க எல்லாம் பார்த்தது தான். அப்பா என்ன வேலை செய்கிறாருமா? அப்பா கவர்மெண்ட்டில் வாட்ச்மேன். சரி. அம்மா? அம்மா நான் பார்த்ததே இல்லை, அப்பா தான் எல்லாமே. அப்படியா? எத்தனை பசங்க நீங்கள்? பையன் அக்கா மொத்தம் 4 பேர். அப்பாவுக்கு 2 தாரம், பெரியவங்க 2 பேர் இருக்காங்க. அக்கா அவங்க தான் கூட சேர்ந்து வளர்த்தது. இன்னொரு அக்கா ஹேண்டிகேப்டு. அப்பா நல்லா பார்ப்பாரா? அப்போ தான் எல்லாமே எங்களுக்கு பார்த்தது. அப்படியா? எங்கள் அப்பா செத்து 7 வருஷம் ஆகுது. அப்பா தான் பார்த்து கட்டி வச்சார். இவர் வந்து தண்ணி கேஸு, கல்யாணம் 1 வருஷம் நல்லா தான் இருந்தார். திருப்பி எதனா ஒரு சண்டை போட்டு குடிச்சிக்கிட்டு எவ்வளோ சொன்னாங்க, இப்படி இருக்காதப்பா 2 பசங்களாகிடுச்சு, இன்னும் திருந்தலாம் எப்படி? அவங்க தம்பி முதல்ல அப்படி தான் நம்மளுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவார் நான் நினச்சிருந்தேன். அப்புறம் தான் சொல்லிட்டு இவங்க எல்லாம் கூடி ஆனால் பேசு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே எது நடக்கணும் என்னங்க மேடம்? அது நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே கீழே போய் சொல்லுவார். அக்கா பொண்ணை தான் கட்டின்னு இருக்காரு மச்சினை, சொந்த அக்கா பொண்ணை கட்டிகிட்டு இருக்காரு. அவங்க பேச்சை தான் கேட்பார். எங்கள் தீபா வரட்டும், ஒரு வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் பொண்டாட்டி தான் அம்படியா பாக்கெட்லாம் கை விட்டு எடுக்க முடியும். காசு உள்ளே நுழையும் போதே காசு எடுத்துன்னு அவர் அனுப்புவாங்க மேலே. ஒரு நாளைக்கு 200 சாப்பாடு காசு கொடுப்பாரு. அதுக்கு மேலே 1 ரூபா சொல்ல போட மாட்டார். குடிச்சிட்டு வருவார், சாப்பிடுவார், அவங்க அம்மா வீட்டில் போய் தூங்குவார். நான் 2 பசங்க வச்சு நான் தனியாக படுத்துட்ருப்பேன், அவங்க அம்மா வீட்டில் போய் தூங்குவார். சரி இப்போ திருந்துவார், அப்போ திருந்துவாருன்னு பார்த்தா திருந்துற மாதிரி இல்லை. சரி நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா வீட்டிலேருந்து 1 வாரம் நான் வீட்டில் இருந்தேன், வேலைக்கு போக ஆரம்பித்தேன். எங்கள் அக்கா அதான் எங்கள் அம்மாவுக்கு பெரியவங்க இருக்காங்கல்ல, 2வது அக்கா, உன் பிள்ளைங்கள பார்த்துக்கணும் 10,000 வாங்கி கொடு அப்பாட்ட. 10,000 வாங்கி கொடுத்துக்கு நான் எதுக்கு, நானே பார்த்துக்கிறேன். அந்த பையனை கூட்டின்னு வந்து 10,000 கொடுக்க மாட்டேன் தாத்தா. எங்கள் அக்கா பையன் நான் எடுத்து வளர்த்தது, குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போவாங்க, நான் எடுத்து வளர்த்தது என்ன அடிக்குது. நான் சொன்னேன் நானே பார்த்துக்கிறேன் என் பிள்ளைங்கள. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு 10,000 கொடுத்தியாம்மா, நீயே பார்த்துக்கம்மா, நான் வேலைக்கு போய்ட்டு 2 பசங்களையும் பார்த்துக்கோ. அவரை கீழே பிடிச்சி தள்ளி அடித்து டிவியை உடச்சி போட்டு, அவர் நம்ம வரத்த புள்ள தள்ளி அடிச்சிச்சேன்னு சொல்லிட்டு மறுநாளே ஹார்ட் அட்டாக் அப்புறம் இறந்துட்டார். ரோட்டில் செத்து போய்க்கிருந்தார். இதே ரோட்டில் மேடம், ஒரே வாரத்தில் நீ வெளியே போன்னு என்ன அமிச்சாங்க. நாங்கள் இப்போ பார்த்துக்க மாட்டோம். பெரியக்கா வீட்டுக்கு போய் பெரியக்கா வீட்டில் 5 மாதம் இருந்து பெரியக்கா மாமாவும் உட்கார வச்சு பேசி அவர் கூட வாழ வச்சாங்க. சரி திருப்பி பிரச்சனை பண்ணி சரி விட்டாங்க. ஒன்றா இருந்தோம். கடங்கார 3 லட்ச ரூபா கடன் நாங்கள் எழுதி கொடுத்தோம் ஸ்டேஷனில். 1.5 லட்ச ரூபா ஏற்றணும், 1.5 லட்ச ரூபா ஏற்றணும். அப்பயும் நான் வேலைக்கு சம்பாரித்து சரி தனியாக வாடகை கொடுத்துருக்க போகிறேன், அவங்க தம்பி ஒன்றா இருந்து வாடகை கொடுக்குறதோட அந்த காசை கடங்காரங்களுக்கு கொடுங்க. சில்லறையாக கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்து என்னால் வட்டி கொடுக்க முடியல. எவ்வளோ நானும் சம்பாதிச்சிருந்தேன். 7,000 ரூபாய் வட்டி சம்பாரித்து கடமும் வட்டியும் கொடுத்துருந்தேன். என் பிள்ளைங்கள போய் பார்க்குறது, அவர் சம்பாதிக்கிட்டு இவர் வாங்கிப்பாங்க. 1 ரூபாய் கண்ணில் காட்ட மாட்டார். சரி குழந்தைங்க தான் இருக்க, 2 குழந்தைங்க பக்கத்தில் ஸ்கூல் ஃபீஸ் வருஷம் இப்போ கட்டும் போதெல்லாம் எதனா ஒரு பிரச்சனை. கடை வாங்கி தான் நான் கட்டிகிட்டு இருக்கேன் வருஷம். கேட்டால் எவனுக்கோ வாங்கி கொடுத்துட்டா. சரி வேலைக்கு போனால் தான் இவங்க கூட சுற்றுறா, அவங்க கூட நம்ம ஒரு 4 பேர் கூட வேலை செய்யணும்னா பக்கத்தில் கூட பேசுனா அவனை மேடம், இவங்க கூட ஏன் பேசுகிறேன், அவங்க கூட ஏன் பேசுகிறேன். நீ கூட தான் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி மீறினாலுங்க சவாரிக்கு கிளம்பிட்டீங்களான்னு ஃபோன் பண்ணுறடா, அவனை சந்தேகப்பட்டுருப்பா. அதுமாரி நீ ஏன் சந்தேகப்படுறது மாரி தேவையில்லாத பிரச்சனை. சரி வீட்டிலே மாவு அரைச்சி கொடுத்துங்கன்னு 25 கிலோ அரிசி மாங்காட்டிலேருந்து கங்கம்மா கோயிலுக்கு தூக்கின்னு வரணும். தலைமையில் தான் தூக்கின்னு வருவேன் மேடம். என் பிள்ளைங்க தவுளும் உண்டு, சைக்கிளில் தள்ளி போய் என் பிள்ளை சைக்கிளில் மாவை ஒரு நாள் கூட அந்த மழை பெய்து தூக்கின்னு வர மாட்டார் மாவை. என் பொண்ணு தூக்கின்னு போவான் 5 பாக்கிட்டா. அவெல்லாம் கஷ்டப்பட்டு பட்டம் கட்டி அமைச்சிருக்கான். அவன் தம்பி பொண்ணாட்டி தப்பு பண்ணிச்சு, நானே என் பொண்ணு பார்த்துன்ட்டு போய் சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணுது, கேட்க மாட்டேங்கட்டா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் கையும் காலம் மாட்டும் போய் பார்த்துக்கலாம். 1 மாதம் கழிச்சு எவனே கூட்டு வந்து பக்கத்தில் படுக்க வைக்கிறேன்னு சொல்கிறிய. பக்கத்தில் பார்த்துருந்து அவ்வளோ சொன்ன படுத்துட்டு இருக்கேன் நான். என்ன நடந்தது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இவர் 1 வாரமாக தண்ணி வச்சுட்டு வந்தார் மேடம். நான் எப்பயுமே மாவு போட்டு எப்பயுமே என் ஃபோன் வந்து எப்பயுமே கேள்வி அங்கே வச்சுட்டு நான் போயிடுவேன். மழை பெஞ்சு சொல்லிட்டு நாங்கள் பசங்க எல்லாம் கரண்ட் வேற இல்லை, நானே பசங்களே வெளியே தான் பார்த்தேன். கரண்ட் வந்து உள்ளே போய் டிவி பார்த்துங்க, நான் அப்படியே தூங்கிட்டேன். எப்பயுமே நான் வெளியே தான் மேடம் படுப்பேன். அவர் உள்ளே தான் படுப்பார் எப்பவுமே. வெளியே வந்து படுனா படுக்க மாட்டார். வெளியே வந்து படம் என் காற்று தான் வந்து வரமாட்டார் வெளியே. நான் சொன்னேன் அன்னைக்கு இவர் வரல. எப்பவுமே அவருக்கு தெரியும் 2 மணிக்கு அந்த எழுப்பி உட்கார மாவு அரைக்க சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு எழுப்பி நீ மாவு அரை எத்தனை வாட்டி நைட்லாம் தங்கிட்டு வருவார்.
அதெல்லாம் சொல்லுவார். நான் நைட்டில் வீட்டில் தான் இருப்பேன், மாவு அரைப்பேன். அப்போல்லாம் ஆள் வரல. இந்த சண்முகம் நடந்து நான் என்ன நடந்தது சொல்லுங்க அன்னைக்கு. என் பக்கத்தில் யாரோ படுத்துருந்தாங்க சாதிக்கிறாரு. என் பக்கத்தில் படுத்துருந்தா எனக்கு தெரியாது மேடம். இல்லை நீ ஆட்டோ எடுத்துன்னு வரி, நான் அப்படி தப்பு செஞ்சால் கூட ஆட்டோ வந்தால் கூட நான் அவனை ஒலிக்க வைக்க தானே பார்ப்பேன். உங்கள் எதுக்கு ஒரு நிற்க வைக்க பார்ப்பேன். எத்தனை வருஷம் அது கல்யாணம் ஆகி 11 வருஷத்துல உங்க வீட்டில் தானே? எங்கள் வீட்டு மாடியில் பூட்டு லாக் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி ஆள் வருவாங்க? சாவி கீழே இருக்குது. கீழ் வீட்டில் கேட்டுக்கு வெளியே வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது யார் வராங்க இப்போ போகிற பிரச்சனை என்னது? என்னை சந்தேகம் போட்டு வெளியே அனுப்பிச்சார். உங்க பேரு? மனோகரன். ஹஸ்பண்டா? என்ன பிரச்சனை? பிரச்சனை என்ன மேடம், இந்தமாரி நான் நைட்டு ஆட்டோ ஓட்டுறேன், சார் ஆட்டோ ஓட்டி முடிச்சுட்டு நைட்டு 1 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வீட்டுக்கு வந்து நான் படிக்கட்டு ஏறி போகிறேன். எப்போவுமே இவங்க வெளியே பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சரி 2 தலையாக தெரிஞ்சுது, லைட் இருக்காது. நேராக உள்ளே போகிறேன். சரி பையன் தான் பார்த்துன்னுக்குறான் கூட நினச்சின்னு உள்ளே போகிறேன். பையன் பொண்ணு உள்ளே பார்த்துன்னுக்குறாங்க. இவங்க 2 பேர் இங்கே பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இவங்க பதட்டத்தில் என்ன யார் அவன் நின்று ஏந்து சட்டை பட்டு போட்டு அவனை அடிக்கிறேன். லைட்டை போடுங்க, என்ன தான் இப்போ தள்ளுறாங்களே தவிர லைட்டும் போட மாட்டுறாங்க. என்னை தள்ளி விடுறாங்க. அவரை விடு அப்படின்றாங்க. போய் மேடம், நான் எப்பயுமே அவர் கூப்பிட்டா உள்ளே வந்தால் நான் தான் வந்து என்னான்னு கேட்பேன். எப்படி மேடம் பதட்டத்தை உனக்கு கட்ட முடியும் சொல்லுங்கள்? அப்போது ஒரு ஆம்பளை நைட்டு முடியை பிடிச்சிக்கின்னு அந்த ஆளை பிடினா நீ பிடிச்சி 2 பேரையும் கட்டி போடணும்ல, எதுக்கு அந்த ஆளை விட்ட? அவன் சட்டையை கைட்டு விட்டு ஓடுறான். அவனுடைய சட்டை இன்னும் என் வீட்டில் தான் இருக்கு. நைட்டு 10 மணிக்கு இப்போ கேட்டு லாக் பண்ணுறாங்க. 11 மணிக்கு நீ திறந்து விட்டுக்கிற கேட்டு. என்கிட்ட மொபைலில் ஃபோன் நம்பர் இருக்கு. இவங்க எத்தனை மணிக்கு பண்ணிக்கிறாங்க, அவன் எத்தனை மணிக்கு பண்ணிக்கிறான், இவங்க எனக்கு எப்போ பண்ணிக்கிறாங்க, எல்லாமே என்கிட்ட மொபைலில். என் ஃபோன் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியும். யார் இந்த பையன்? மாவு போட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் அவனை வந்து சின்னமாங்கல் பக்கத்து ஊர் தெரு. எதுக்குமா அவர் போய் சொல்றான்? நான் மேடம் எப்படி மேடம் போய் இல்ல சொல்ல? எதுக்காக அவர் போய் சொல்றாரு? தம்பி பொண்டாட்டி தப்பு இவ்வளோ பண்ண நாளாக வந்து அவங்க மறைக்கணும். அதுக்காக என் மேலே போய் சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டு அவங்க நிம்மதியாக இருக்கும். என் தம்பி பொண்டாட்டி தப்பு செஞ்சுன்னு சொன்னேன், கேட்கக்கூடாதா மேடம்? கேட்கக்கூடாது மேடம். நானும் என் பொண்ணும் பார்த்தோம். எவ்வளோன்னு குழந்தை அது? அது வேற டாபிக்மா. இப்ப டாபிக் அதுக்கப்புறம் தான் மேடம் இந்த பிரச்சனையை. இத்தனை வருஷமா நான் தனியாக தான் இருந்துக்கிறேன், வெளியே படுத்துருக்கிறேன், அதாவது உள்ள வந்து படுத்துருக்கிறேன். நம்ம வந்து அதையும் நேரில் பார்க்கல. நீ வந்து எவ்வளோ தப்பு பண்ண நானும் நேரில் பார்க்கல. ஆனால் நான் இது வந்து என் கண்ணு இருக்கு, என் நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆள் பக்கத்துல படுத்த சரி இவ்வளோ பிரச்சனை ஆச்சு. தப்பு செய்யறோம். ஒரு ஆட்டோ எடுத்து நீங்கள் தப்பு வருவாங்க. பண்ணன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? நான் அடித்தேன், 2 பேர் மடக்கி விட்றாங்க. நீங்கள் செவுரு எகிரி குச்சி போகணுன்னு என்ன அவசியம்? எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா வீட்டுக்கு போகல, சரி எங்க அக்காவுக்கு பெரிய அக்கா வீட்டுக்கும் போகல, சின்ன அக்கா வீட்டுக்கும் போகல. அவங்க சித்தி வீடு இது வரைக்கும் நாங்கள் கல்யாணம் ஆகி முதல் வாட்டி போகிறோம், ஒரே ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் எனக்கே அந்த வீட்டு அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி மத்தியானம் 11 மணிக்கு போய்க்கிறேன். விடிய காலம் 3:30 மணிக்கு வீட்டை விட்டு போனவங்க அங்கே போய் சேரும்போது மணி 11 மணி. 12 இல்லை மேடம், 12:30 மணிக்கு போனேன் மேடம். உங்களுக்கு பிரச்சனை வந்து அன்னைக்கு நடந்த விஷயம் தான். ஆமாம் மேடம். இது ஏற்கனவே 2 வாட்டி நடந்துக்குது. ஆனால் நாங்கள் கண்ணெதிர்க்க பார்க்கல. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லி அடுத்தவங்க சொல்லி தான் மேடம் நம்புவாங்க. அடுத்தவங்க எல்லாம் தோல் மேலே கை போட்டு போனா யாருன்னு சொன்னாங்கன்னா அடின்னு அடிப்பாங்க. வேலைக்கு போறவங்க வந்து ஒழுக்கமானவங்க கிடையாது யாருமே. வேலைக்கு போறவங்க பொறுக்கிறவங்க தான் இவங்களுக்குலாம். வேலைக்கு போறவங்களாம் ஒழுக்கமானவங்களே கிடையாது. தாலி கட்டி பொண்டாட்டி இன்னொருத்தன் தோல் மேலே கையை போட்டு போகணுன்னு சொன்னால் கொஞ்சம் இருப்பாங்க மேடம். சரி மேடம், 534 கால் பண்ணிக்கிறீங்க. ஒன்று தெரியாதவனுக்கு 534 கால் ஏன் பண்ணணும்? எவ்வளோ நாளில்? 30 கால் கிடையாது. இவங்க ஃபோன் வாங்கினா ஒரு 8 மாதம் இருக்கும். அந்த 8 மாதத்தில் நான் வந்து எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுவேன். மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், இவர் வாங்கின கடத்துக்கு ஃபோன் பண்ணுவேன், அவனுக்கு மட்டும் மேடம், அவனுக்கு மட்டும் 534. எனக்கு வந்து ஃபோன் அட்டன் பண்ணி தான் பேசுறேன் மேடம். எந்த நம்பர் போட்டு அழிக்க தெரியாது. ப்ளீஸ் உண்மையை பேசி முடிச்சு. உண்மையை தான் மேடம் பேசுகிறேன். உன் மனசாட்சிக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கேன். அவருக்கு தெரியும் அவர் போய் சொல்கிறால உண்மை சொல்கிறான்னு. ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு உத்தேசம் இருக்கா? இல்லை மேடம்,
என்னை வந்து 10 பேர் ஆட்டோ ஸ்டாண்டோட அப்ப ஏம்மா வச்சு இங்க வந்த? அசிங்கப்படுத்திட்டு அப்ப ஏன் வந்த? அவர் வந்து ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டாரு மேடம். ஏம்மா இங்க வந்த? எதுக்காக வந்த? அவர் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாரு மேடம். சரி, எதுக்காக வந்த? அப்பயாச்சும் இப்போ நான் வந்து இருக்கிறேன் மேடம் தனியா. மகாலட்சுமி, இங்க வந்ததோட உத்தேசம் என்ன? தனியா வந்து இருக்கிறேன் மேடம். அவங்க வீட்டாண்ட போக மாட்டேன். அவங்க தம்பி கூட பேசக்கூடாது. எங்க அம்மா வீடு இருக்குல்ல, அங்க வந்து கூட குடும்பம் நடத்த சொல்லுங்க. வீட்டுல அது உட்கார வச்சு குடும்ப- சோறு போட சொல்லுங்க மேடம். வேலைக்கே அனுப்புற அவளை. அதெல்லாம் அடுத்த மேட்டர். நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன? எனக்கு தனியா வர சொல்லுங்க மேடம். அப்ப நீ சண்டை அவரோட போடக்கூடாது. வாழறதாக தான் இருக்க. நான் வரேன். சரி, தனியா அப்போ வர சொல்லுங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணிக்கணும். அன்னைக்கு என்ன நடந்தது? அது எப்படி மேடம் ஒருத்தர் பக்கத்துல படுக்க வச்சு தப்பு செய்வாங்களா மேடம்? வீட்டுல வயசு பசங்க 2 பசங்க இல்ல, இத்தனை வருஷம் இல்லாம இனி மட்டும் பண்ணுவாங்க? நான் கேக்குறேன். நைட்டு 11 மணிக்கு தப்பு பழி போனோன்னா phone எப்படி வேணா பண்ணி போடலாம் மேடம். இத்தனை எனக்கு வருஷமா phone தனியா பண்ணி. இருந்தேன். இத்தனை வருஷமா நீ இதை எழுப்பி மாவு அரைக்கணும். 2 மணிக்கு எழுப்புற, 3 மணிக்கு போகும்போது எழுப்புற. நான் ஒன்று 2 மணிக்கு 3 மணிக்கு எழுப்புறேன். அது வரைக்கும் அப்பெல்லாம் நம்பிட்டு விட்டுட்டு போல? தானே. அது Maybe வரைக்கும் உங்க நம்பி- கற்பனையா இருக்கலாம். தண்ணி அப்பெல்லாம் எழுப்பி அடிச்சிருந்தீங்களா? விட்டு போலையா அன்னைக்கு? மேடம்? என்ன மேடம்? தண்ணி அடிச்சிருந்தீங்களா? அன்னைக்கு அடிச்சிருந்தாரு தண்ணி அடிக்கல மேடம். மேடம். தண்ணி அடிச்சிருந்தாரு அன்னைக்கு மேடம். முன்னாள் சாப்பிட்டுனேன். இல்ல மேடம், அன்னைக்கு அன்னைக்கு சவாரி காலை போயிட்டேன். தண்ணி நைட்டும் தண்ணி அடிச்சுட்டு தான் வந்தாரு மேடம். சவாரி போனேன். லேட் பொய்யெல்லாம் ஆகி சொல்றாரு நைட்டு மேடம். மணி தண்ணி 1 மேடம். ஆச்சு. நான் அப்பே கேட்கறேன், ஒரு தண்ணி அடிச்சு வந்துக்கிறேன். யார் அதுன்னு நீ யாரு என்ன கேட்டா? தண்ணி நானும் உன்னை அடிச்சு- பார்த்தா வெளியே வரேன். நீ வந்து குறை கொடுக்கும் பின்னாடியே நான் ஓடியாரேன். தப்பு செய்யறவங்க அவனை அனுப்புத்து பாப்பனா அங்கேயே நிக்க வைப்பட பாப்பன மேடம். அங்கேயே நிக்க வச்சு உதவாங்கடான்னு சொல்லுவேன். என்ன நான் நீ மாட்டிக்க நான் சொல்லுவேன். அப்படியும் பண்ணலாம் மேடம். இப்போ என்ன பண்ணலாம்? யாரும் இல்லைன்ட்டு நீ உள்ள என்னை தள்ளிட்டு அவனை அந்த சைடு எகிரி குச்சி போக சொன்னா கூட போயிருக்கலாம். அப்படி போறவங்க பட்டு நான் போட்ட வெளியே மேடம் நிப்பாங்க. வந்ததுக்காக தான் 2 பேரும் மாட்டினுங்க. அவன் நின்று அவ்வளோ அசால்ட். அவனை பிடிக்கிறேன். அவன் சட்டையை கட்டி போட்டு ஓடுறான். போட்ட சட்டை பால்கனியில் இருக்கு. அந்த பால்கனியில் இந்த நீ சட்டையை குரல தூக்கி கூப்பிடும் போதே நான் அண்ணாண்ட அனுப்பிச்சிட கூடாதா காமௌண்ட்ல மேடம்? தூக்கி விசிறிடுச்சு. மேடம் நீ குரல கூடும் போதே நான் அனுப்பிச்சிட கூடாதா? உள்ள வந்து பார்த்துன்னு தான் நான் அனுப்புவேன். நான் வெளியில நைட்டு 11 மணிக்கு எதுக்கு ஃபோன் பண்ண அவனுக்கு? என் ஃபோன் நான் வைக்க மாட்டேன் மேடம். நான் இவர் அடிச்ச உடனே அவங்க தம்பி நான் ஃபோனை எங்க வச்சுக்கேன், அவர் ஃபோனை எடுத்துன்னு வராரு மேல இருந்து கீழே. அப்ப நைட்டு நான் ஃபோனை எங்கெங்க வைக்கணும் அவங்க 11 மணிக்கு ஃபோன் வந்து அவனுக்கு ஃபோன்ல எல்லாருக்கும் மாவுக்கு மேடம் வினோத்ன்றவனுக்கு ஏன் ஃபோன் பண்ண? மேடம் மாவுக்கு நான் இவர் செல்ல இருந்து எல்லாரும் நம்பர் தெரியும். என் நம்பருக்கு எல்லா செல்லும் இவன் நம்பர் போட்டு நான் பேசுவேன். ஒரு மாவு வந்து மாவுக்கு நான் 10 இட்லி மணிக்கு மாவு போட்டு போடுறவங்க பேசிக்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு மாவு வேணுமான்னு கேட்பாங்களா மேடம்? நான் பேசுறேன். கேளுங்க. நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். 11 மணிக்கு உங்க கடைக்கு மாவு வேணுமா 11 மணிக்கு மேடம் இல்ல மேடம். 10 மணிக்கு இவர் இருந்தா இவர் செல்ல போட்டுனே கண்டி நான் தனிப்பட்ட முறையில் பேச மேடம் மாட்டேன். செல்லுல தரேன். எனக்கு வந்து எத்தனை மணிக்கு செல்ல வந்து ஆன் பண்ணிக்கிறான்? பண்ணி பேசான்னு தெரியும். அந்த நம்பரை போடுறது சொல்றதோ என் பையன் தான் போடுவான். ரீசார்ஜ் பண்ணி என் பையன் தான் பண்ணுவான். சேவ் பண்றது என் பையன் தான் பண்ணுவான். எல்லாமே என் பையன் தெரியும். நம்பர் போட்டு பேச தெரியும். இவங்கள மாரி அழிக்கலாம் தெரியாது மேடம். எங்களுக்கு செல்லுல பேசிட்டு ஒன்று அழிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்பர் போட்டு பேசதான் தெரியாது. அதனாலதான் நீ நான் மாட்டுது. கேட்பேன், நீ நம்பர் போட்டு என்ன கொடுங்க. பண்ணணும்னு தெரியும். அதாவது அந்த டைமுக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த தப்பு வேணாலும் பண்ணு. ஆனா அந்த எந்த டைம் தப்பு பண்றவங்க இத்தனை வருஷம் அதுக்கப்புறம் பண்ணாம திருப்பி இப்பதான் மாட்டு. பண்றாங்களா? எந்த தப்பும் பண்ணாதவங்க இப்ப பண்ணாம இப்பதான் பண்றாங்களா தப்பு? இத்தனை வருஷமா நம்பிக்கை இல்லையா? இப்ப தப்பு பண்றாங்களா? நான் இது வரைக்கும் உண்டான இந்த மாதிரி நைட்டு நான் 1 மணிக்கு கூட எழுப்பி விட்டு போவேன் மேடம். சின்ன 10 கடைக்கு மாவு கேட்குறேன், எழுந்து மாவு ஆட்டு, சீக்கிரம் ஆட்டு, கரண்ட் ஆஃப் ஆட்டு, அந்த மாதிரி நானே எழுப்பி விட்டுக்கிறேன். அப்போ நான் உன்னை சந்தேகப்பட்டேன். இப்பயா சந்தேகப்படுற? இப்போ நான் நேரில் உன் தம்பி பார்த்து தான் பொண்டாட்டி உன்னை தப்பு பண்ணுச்சு சந்தேகப்படுறேன். மேடம். அந்த பொண்ணு தப்பு பண்ணி சொன்ன அன்னில இருந்து சண்டை தான் மேடம். அது சண்டை, 1 மாதம் சண்டை, ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க 1 மாதத்துக்கு முன்னாடி. அவங்க அம்மா காலட்டாக 1 சொல்லி மாதத்துக்கு ஹாஸ்பிட்டல் கைமா அப்புறம் தான் அனுப்பிச்சு. இதுவாச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. அப்ப அந்த 1 மாசமா உன்னை ஒரு கடுகளவா நான் நினைச்சிருப்பேன். இல்ல மேடம், அப்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டு சண்டை தான். 1 மாசம் 15 நாள் அந்த அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் மாசத்துல தெரிஞ்சுக்கணும். 30 நாள்ல ஒரு நாளாவது மகாலட்சுமி, அன்னைக்கு என்ன நடந்தது? மேடம் நான் மாவு போட்டு வந்து நான் இன்னைக்கு சமைக்கல மேடம். எனக்கு வயிறு இல்லை படுத்துட்டேன். என் பசங்க நல்லா டிஃபன் கடையில் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு டிஃபன் வாங்கி வச்சு நாங்கள் படுத்துருந்தோம். வெளியே தான் டீ படுத்துருந்தோம். வெளியே படுக்கிற இன்னொருத்தர் எடுத்து பக்கத்தில் படுக்க இத்தனை வருஷமா நம்பினேன். இந்த இப்படியா படுவேன் தப்பு? சொல்லுங்க மேடம். அப்ப ஏன் அவர் போய் சொல்றாரு? அது அவர் தான் மேடம் கேட்கணும். கேளுங்க. ஏன் அப்படி போய் பேசுற? நான் கண்ணேருக வெளியில வரும்போது அவரை பார்த்து பேசு. வெளியில வரும்போது நீ மகான்னு கூப்பிட்டு வந்த 2 பேரும் பத்துந்தாங்களே, ஏன் எப்பயுமே வந்து பக்கத்துல வந்து தட்டி தானே எழுப்புவேன்? அதுதான் சொல்றேன். நான் அப்படியே எப்பவுமே எழுப்புவேன். வந்து என் பையன் வந்து கூப்பிட்ட உடனே மேடம், கூப்பிட்ட உடனே நான் வந்தனா இல்லையா உன் பின்னாடி வருவான். அவனை வெளியே அனுப்பிச்சு போய் நான் பட்டன் போட்டு நிக்கிறதுக்கு அவ்வளோ பார்த்து கிடப்பேன். நீ என்ன உள்ள தள்ளிட்டு கூட அவனை வெளியில் எப்படி தள்ளலாம். பேசுறாங்க பாருங்க மேடம். ஏன் மேடம், ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசலை வந்து தப்பிக்கிறவங்க இப்படியும் தப்பிக்கலாம் அப்படியும் தைக்கலாம் மேடம். இருக்கிறோம். அந்த வாசல் நான் யாரும் இல்லைன்ட்டு சொல்லி உள்ள போயிட்டு
நான் இப்போ ட்ரெஸ்ஸை கட்டுறது கேட்டு அவன் இப்படி போனால் இருட்டில் என்ன தெரியும்? அது எப்படி மேடம் தெரியும்? இருட்டுல படுத்துக்கிட்டு மட்டும் தெரியுமா மேடம்? இல்லைன்னா தப்பு ஓடுறது பண்ணவன் தெரியாதா மேடம்? நான் கேட்கறேன். எதுக்கு நிற்கிறான்? ஆ? அசால்ட்டாக தப்பு நின்று பண்றவன் ஒரு ஓடுறது button பாப்பானா, ஏன் ஒரு போடணும்? பட்டனை அசால்ட்டா போட பாப்பானா மேடம்? உனக்கு வந்து அதாவது என்ன நெஞ்சு பண்ணிடுவான்? தாக்கிறேன்னு கேட்டா நெஞ்சு தாக்கிறியா அப்படிதானே? அப்படின்னு வாங்க மேடம். எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். குரலை கேட்டவனா ஏந்து ஓட பார்க்க மாட்டானா? ஒரு பட்டனா போட்டு நிப்பா மேடம். நின்றுதான் பேசணும்னா எப்படி ஒண்ணா பேசலாம். அதுக்கப்புறம் தான் நான் பழி அவனை யார் பிடிச்சி வேணாலும் போடலாம். லைட்டை போடணும். லைட்டு லாஸ்ட் வரைக்கும் லைட்டு போடவே இல்லை. அதுக்கப்புறம் அவனா படிக்கட்டில் சட்டை உருவி விட்டு தான் எகிரி குச்சி ஓடுறான் காம்பவுண்டு கேட்டு. என்னங்க பிரச்சனை? மேடம் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே டெய்லி பிரச்சனை வரும் மேடம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் நல்லா 4 பேர் கேட்குற மாதிரி தான் வந்து பிரச்சனையே வரும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும். அதுவும் இல்லாமல் கடன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை சார் மேடம் இவங்களுக்கு. அதாவது இது வந்து 2010லேருந்தே நடந்துனுக்குது. 2010லேயே ஒரு தடவை மகளிர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு போயிட்டு பேசினாங்க. அந்த கடனை வாங்கி என்ன பண்றாங்க? அதுதான் மேடம் தெரில. மேடம் அவங்க வீட்ல இருந்தே கடன் வாங்கி மாசம் மாசம் கடன் கொடுத்துருக்கேன் தெரியாதுன்னு வாங்க. சரி வாங்கி மேடம். அங்கதான் கொடுப்பேன். தனியா இருந்து வாடகை கொடுக்காத அந்த காசை கடன் கொடுன்னு இவங்களே சொன்னாங்க. மாசம் மாசம் ஒருத்தர் கடன் கொடுப்பேன். மேடம் நான் தைக்கிற வேலை செஞ்சேன் மேடம். இன்னொரு விஷயம் மேடம், சரி நீங்கள் அவங்க சொல்கிறது இருக்கட்டும். போன வருஷம் அந்த 2014 இதே மாதிரி கடன் பிரச்சனைக்கு எல்லா கடைக்காரையும் அந்த மறுநாள் வர சொல்லிவிட்டு அவங்க சின்ன அக்கா வீட்டுக்கு நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. குழந்தைங்கள கொண்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து குழந்தைய காணன்னு தேடிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோன் வந்தது 2014 2015. என்ன மேடம் அது அதாவது பிறந்தா மாலி அமாவாசை அன்னைக்கு புரட்டாசி மாதம். ஆமாம் 2 வருஷம் ஆகுது. இது 2வது வருஷம். இது 2 வருஷம் ஆகுது. என்ன அதனால் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க இவங்க வந்து ஒன்று திருட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே பழி போடுறாங்க, என்னை பற்றியே சொல்லுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா கடன் பிரச்சனை வந்து எடுத்து விட்டோம். இது மாதிரி கடன் வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ தெரியுமாட்டு. ஃபோன் பண்ணி நாங்கள் நினச்சா சொன்னோம், ஒரு நிமிஷம் 20,000 ரூபாய் கடன் 25,000 ரூபாய் கடன் நாங்கள் நினச்சேன் மேடம். கட்சியில் பார்த்தா 70,000 ரூபாய் நம்ம கடன் சொல்கிறாங்க இவங்க. இவ்வளோ கடத்தை வாங்கி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு தெரியாது, நான் கடன் வாங்கி அதாவது ஒருத்தர்கிட்ட வாங்குறது இன்னொருத்தர்கிட்ட அதிக வட்டி வாங்குறது, இங்கே வாங்கி அங்கே கொடுத்தேன், அங்கே வாங்கி இங்கே கொடுத்தேன், இதை தான் சொல்கிறாங்க அவங்க. சரி அப்படியும் இருந்து அவங்க சின்ன அக்கா வந்து சரி விடுங்க நீங்கள் பாதி எடுத்துங்க நாங்கள் பாதி எடுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம் எங்களால் முடியாது மேடம், முடியாது அண்ணி. அவங்க அதாவது இவங்க அக்கா சின்ன அக்கா, எங்களால் முடியாது அண்ணி. நான் இவன் ஓட்டுற ஆட்டோவுக்கு டியூ கட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, மாதம் இன்ட்ரெஸ்ட் வேறு கட்டுறதுக்கு இதுவாக இருக்குது, அவனால் முடியாது, அதனால் இந்த கடத்தை எங்களால் கொடுக்க முடியாது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சின்ன அக்கா என்ன சொன்னாங்க, சரி விடுங்க அந்த கடத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தை கொடுத்துட்டு இனிமேல் 10 பைசா கூட யார்கிட்ட நீ கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் மேடம் அவ்வளோ கண்டிஷன் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். வந்து 1 மாதம் நல்லா இருப்பாங்க மேடம். வந்து 1 மாதம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வி அவங்க பேசுகிற பேச்சு தாங்கவே முடியாது. நாங்களும் சரி ஒரு தடவை சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே வந்து உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? எங்கள் அம்மா மட்டும் தான், அப்பா இறந்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற விஷயமே வந்து ஜாக்கெட் பிட்டு வாங்குறேன், நைட்டி வாங்குறேன், டிவியில் வாங்குறேன், இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அவனை கேட்டால் எங்க இது பாருங்க ஏற்கனவே கடன் பிரச்சனை ஆகுது, இது வந்து ரொம்ப பிரச்சனைலாம் வந்திருக்கு, கடன் குத்திங்கன்னா அப்புறம் நாங்கள் பொறுப்பு கிடையாது, நாங்கள் இப்பயே சொல்லிட்டோன்னு சொன்னால் அதுக்கு அவங்க சொல்கிற வார்த்தையை அவங்க வந்து இல்லைங்க இது நைட்டி தாங்க. ஆனால் கடைசியில் வந்து இது பூகம்பமாக வெடிக்கும். இப்போ கூட நாங்கள் வந்து கடன் வந்து இப்போ ஒரு கடன்றது கூட இப்போ பெரிய விஷயமே இல்லை மேடம். அதாவது கடன்றது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயம் ரொம்ப தப்பான விஷயம். அன்றைக்கி ஒரு பார்த்துட்டு அவன் பிடிச்சிட்டு அவன் சட்டையிலேருந்து அந்த செல்ஃபோன்லேருந்து எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. அந்த செல்ஃபோன்லாம் பார்த்தோன்னா அப்போ கூட இவங்க இல்லைன்னு தான் சொன்னாங்க. சரி அந்த சட்டை தூக்கி அந்த மாடியிலே போட்டு வந்தேன்னு சொன்னான். சரி நான் மாடி மேலே ஏறி போய் பார்க்குறேன், சட்டை காணும். என்னடா கீழே இட்னூரா சட்டை மட்டும் நான் மேலே போட்டு வரேன் மேடம். சரி இருங்கம்மா நீங்க சொல்லுங்க மேடம். அவன் ஓடனா அவன் பின்னாடி தான் நான் ஓடாது, பின்னாடி தான் இவங்க வந்தாங்க. நான் வந்து பக்கத்து காம்பவுண்ட் இருக்கு மேடம். சரி எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு செல்ஃபோன்லேருந்து டார்ச் வச்சு பார்த்தா அவனோட சட்டை கிடச்சிது. அதுக்கப்புறம் சரி இதையும் வச்சு நம்ம எதுவும் பேச முடியாது, சரி என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மேலே ஏறி போனேன். அவங்க கைப்பிடி சேவை எங்கள் மத்தியில் கைப்பிடி சேவையிலேயே இவங்க செல்ஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த செல்ஃபோனில் வந்து எடுத்து பார்த்தா கரெக்டாக அந்த வினோத்ன்ற பையன்
கரெக்டாக 7:30 மணிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறான். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் மேடம் 7:30 மணிலேருந்து எப்படி ஒரு 4-5 தடவைக்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிறான். அவன் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் இவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் இவருக்கு வந்து இவருக்கு 2 வாரம் தான் மேடம் ஃபோன் பண்ணேன். நான் 8:30 மணிக்கு பண்ணேன். இவர்கிட்ட வந்து சொன்னேன் சுவிச் ஆஃபாக இருக்குது ஃபோன், எடுக்கவே இல்லை பாருன்னு. அதோட நான் விட்டேன். திரும்பி 11 மணிக்கு பண்ணேன், சுவிச் ஆஃப் பண்ணி நான் போய் படுத்துட்டோம். என்ன சொன்னாரு 11 மணிக்கு 11:30 மணிக்கு பண்ணேன். 11:08க்கு இவருக்கு ஃபோன் பண்ணி 7:30 மணிலேருந்து பண்ணேன். இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. 11:09க்கு அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவனை வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சனிக்கிழமை எஸ்கே போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்ட பிறகு அவனை கேட்டதுக்கு அவன் சொன்னது, ஆமாங்க நான் 11 மணிக்கு வந்தேன். அவன் முதல்ல என்ன சொன்னான், நான் வந்து இல்லை நான் வரமாட்டேன் தான் சொன்னேன். நான் தண்ணி அடிச்சுட்டுக்கிறேன், நான் என்னால் வர முடியாது சொன்னேன்னு அவன் சொன்னான். இவங்க தான் வந்து அவங்க தான் வர வச்சாங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தோன்னா, நீயும் தான்டா ஃபோன் பண்ணியிருக்கிற, என்ன நீ முதல்ல ஃபோன் பண்ணிக்கிற, அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுக்கிறாங்க. நைட்டு 1:30 மணிக்கு வந்தால் இந்த மாதிரி நடந்தது. மகாலட்சுமி பொய் சொல்லாமல் பேச. சத்தியமா மேடம் பொய் சொல்ல மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எப்போ மச்சினனோட வைஃபை பற்றி பேசினியோ அப்போவே எனக்கு மேலே ரெஸ்பெக்ட் போச்சு மேடம். இதுக்கு எப்பவுமே நம்ம பிரச்சனையை பேச வந்தோம்னா அதை மட்டும் பேசணும் மேடம். அவங்க புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா தான் இருக்காங்க, அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. இன்னொரு விஷயம், அவங்க வந்து உங்களை 2 பேரும் பிரிக்கல, உங்க புருஷன் தான் உங்க மேல சந்தேகப்பட்டிருக்காரு. நீங்க 2 பேரும் பேசுங்க. இவரு கூட வச்சிருக்கால ஆளு, இவர் வச்சு இவர்கிட்ட கேட்ஸா வெளியே தானே நடக்குது. இப்ப அவ தப்பு செஞ்சாங்க சொன்னதுக்கு இவனா என் போன தப்பு செஞ்சதுக்கு நீ எப்படி சொல்லுவ? ஸ்டேஷன்ல வந்து என்ன கையிட்டு அடிச்சுட்டு நீ எப்படியா போன தப்பா பேசுவ அப்படின்னு கேக்குறாரு மேடம். கண்டிப்பா நான் அடிச்சதுக்கு காரணமே என் பொண்டாட்டி மேடம். அங்க இருக்கிறவங்க கிட்ட இது மாதிரி சொல்லிருக்கிற, நீ அந்த மாதிரி பாத்துனா நீ அந்த நேரத்துல செருப்பு கட்டி வச்சிருந்தா நான் உன்னை நம்பிடுவேன் நான். ஏன்னா நீ பேசுறது தப்பு. அதாவது முடி கெட்டு போச்சு. உன்னோட பிரச்சனையா இல்ல அவங்க பிரச்சனையா? இப்போ நீ அவர் பேச்சு கேட்டது நான் ஆடுறேன். யார் பேச்சு கேட்டுனாரு? நான் வரேன் மேடம். என் கூட வந்திருக்க சொல்லுங்க, என் கூட எங்க அப்பா வீட்டுல வந்திருக்க சொல்லுங்க மேடம், நான் கூட இருக்கேன். அதுக்கு இவங்க அக்காலாம் அந்த வீட்டுக்கு நீ வந்த அந்த வீட்டிலே இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க அக்காங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி தெத்தி அமிச்சிட்டாங்க. இப்போ வந்து எந்த வழியும் கிடையாது. வீடு கொடுக்க கூடாது, நான் ஸ்டேஷன் மூலமா எழுதி கொடுத்துருந்தாங்க மேடம் 1 மாசத்துல வீடு தரேன்ட்டு. கடைசியில என்ன சொல்றாங்க, எங்க மங்களம் பேர்ல இருக்குது, நீ வந்தா வீட்டை விட்டு செத்துருவேன், நீ வரக்கூடாது. நீ ஒழுங்கா நல்லபடியா நடந்தா கண்டிப்பா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்க. நீ நல்லபடியா நடந்தா நான் நல்லபடியா இருக்கேன். நீங்க கூட குடும்ப நடத்துன்றாங்க. இவங்க கூட குடும்ப நடத்துனா நான் உங்க கூடவே இருக்க முடியாது, நான் வெளியே போறேன் எந்த நேரமும். நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 12 வருஷம். 12 வருஷம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா? இது முன்னாடி நடந்தது மேடம். ஆனா நாங்க கண்ணெதிர்க்க பார்க்கல. கண்ணெதிர்க்க பார்க்காம நாங்க சொல்லிதான் நம்ம அடுத்தவங்க சொல்லிதான் கேட்டிருக்கோம் மேடம். அப்ப கூட 1 வாட்டிக்கு 2 வாட்டி புத்திமதி சொல்லி விட்டுடுவோம். இது வந்து 3ஆவது ட்ரிப். அன்னைக்கே பிரிச்சிருக்கணுமே. அன்னைக்கு 2 வாட்டி பிரச்சனைக்கும் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எங்க சித்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாதா? எங்க அக்கா வீட்டுல போயிட்டு அவங்க வாழ்றாங்க. நான் வேணவே வேணான்னு தான் சொன்னேன். அந்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை வச்சுட்டு உங்க கூட நான் எப்படி கொடுப்பேன்? ரொம்ப அநியாயம் பண்றாங்க மேடம். நான் கரெக்டா இருக்கேன். ஏற்கனவே அவ மேல நீ ஏற்கனவே பழி சொன்னதுக்கு நீ அனுபவிச்சுனுக்குற. ஆனா இன்னும் அவ மேல நீ பழி சொல்லி அது மேல சொன்னியோ உன்ற சோத்துக்கு கூட நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நீ கூட சொல்றேனே 3 வேளை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பண்ணது அடுத்தவங்க ஏமாத்தி சாப்பிடல. ஆனா அதே 1 மாசத்துக்குள்ள நீ மாட்டிக்கிற. அப்படிலாம் இல்ல போய் மேடம். இப்ப பாரு அவர் வயலே வருது பாருங்க மேடம். அவங்க சொல்லி தப்பு நான் 1 வாரத்துல நான் மாட்டிக்கிறேன் 1 மாசத்துல. மேடம் அந்த கடவுளே வந்து சொன்னா கூட நான் கண்டிப்பா சொல்றேன் என் பொண்டாட்டி மேல நான் சந்தேகப்பட மாட்டேன் மேடம். ஏன்னா என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியும் மேடம். மேடம் அவர் பொண்டாட்டி மேல வச்சுக்க நம்பிக்கை இவருக்கு பொண்டாட்டி மேல நம்பிக்கை கிடையாது. கஷ்டப்படுறாளே ஏமா ஒருத்தன் கூட 10 நிக்கிறான், ஒருத்தன் 10 நின்றான், அவன் ஏந்து பட்டன் போடுவான். நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் சந்தேகப்படாம இருப்பானா? எப்படி பேசுறீங்க? ஒரு நிமிஷம்
என்ன சொன்னீங்கம்மா இப்போ? அவருக்கு எனக்கு தான் பேச்சு மேடம். அப்ப எதுக்கு அவர் பொண்டாட்டி எழுத்தீங்க? அவர் பொண்டாட்டி இழுக்கு வாசம் மேடம் இவர் வந்து நீங்க அவர் பொண்டாட்டி எழுத்துனீங்கன்னா அவர் பேசதான் செய்வாரு. மேடம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மேடம். உன் மேல அவன் நம்பிக்கை வைக்கணும், நான் வந்து என் பொண்டாட்டி மேல நம்பிக்கை வைக்கணும். என் பொண்டாட்டி அதே மாதிரி பார்த்துட்டு சரிம்மா நீ படுத்துக்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துட்டு பார்த்துட்டு வந்துருப்பேன். சாவச்சு போட்டுருப்பேன். அன்னைக்கே செருப்பால இவனா இருக்க உன்னை உயிரோட விட்டான் தெரிஞ்சுக்காது. செருப்பால வச்சிருக்கணும். நீ பேசுற நான் சொன்னா நம்ப மாட்டாங்க மேடம், எதுவுமே நம்ப மாட்டாங்க. நான் இனிமே சொல்றேன் ஒரு அடிக்கு 10,000 போய் சொல்றதுக்கு இவங்களை தவிர வேற யாராலுமே முடியாது மேடம். பொய் பேசுறாங்க, அவ்வளவு பொய் பேசுவாங்க, திருடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க மேடம். திருட்டு போட்ட வேற நீ திருடுன உண்மை. யார் திருடுனது? சத்தியமான உண்மை, என் மேல சத்தியமான. யார் மேல யார் மேல சத்தியமான சொல்லவா? சரி தீபாவோட கம்பளை நீ எப்படி எடுத்து வந்து குத்த? கம்பளை எடுத்து நீ பொய்யெல்லாம் பேசாத. நீ மாட்டிக்கல? பொய்யெல்லாம் பேசாத. குழந்தை யாரு தீபா? அவங்க ஒய்ஃப் மேடம். குழந்தை கை 3 வயசு குழந்தை எடுத்து வந்து பர்ஸ்ல போடும். நான் இந்த பொண்ணு மறுநாள் கம்பல் கடன் தேடுது. ஐயோ நம்ம தான் எடுத்தோம்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு நான் திருப்பி கேட்கறேன். பயம் வர குழந்தை பர்ஸ்ல கொண்டு வந்து போடும். அவ பர்ஸ்ல எல்லாமே வச்சு விளையாடுவா கொள்ளுவா. சின்ன பர்ஸ்ல அவ விளையாடுற பர்ஸ்ல எடுத்து வந்து மேல வச்சிச்சு. என்னம்மான்னு கேட்டதுக்கு இந்த நான் சாதாரண என் தங்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாது, ஒரே மாதிரி தான் கவலைக்கு உங்களுக்கு போடுறாங்களா மேடம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சு நான் வேலைக்கு போயிட்டேன். மறுநாள் நான் பீரோ திறந்து இந்த கம்பளை யாருது, இந்த ஜிமிக்கி யாருது இவங்களா கேட்டாங்க. யார் சொல்றது? இது மேடம் அது பச்சையா போய் அந்த கம்பல் வந்து காணாத போச்சு. தேடி நிற்கிறாங்க. அது வந்து இவங்க தம்பி ஒரு விஷயம் மேடம், ஒரே ஒரு விஷயம். அந்த ஜிமிக்கு வந்து கவரிங், அந்த கம்மல் வந்து பொன் கம்பல். அது இவங்களுக்கும் தெரியும். இது காணாம போச்சுன்னு என் ஒய்ஃப் சொல்ல இவங்க வந்து என்ன இது மாதிரி ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டியதானே சொல்லிருக்காங்க. அதுக்கு என்னன்னா அப்பா முதல் வாங்கி கொடுத்த கம்மல் இதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப சென்டிமெண்டா பாத்துன்னு அந்த பொண்ணு இருந்தது. இதை பார்த்துட்டு சரின்னு இந்த பொண்ணு அழுதுனே தான் இருந்தது. ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க மேல எங்களுக்கு டவுட்டு, எங்களுக்கு டவுட்டு. சரின்னு சொல்லிட்டு பீரோல பார்த்தா எங்க அண்ணன் இவரையும் கூட்டின்னு போய் தான் காமிச்சேன். அந்த ஜிமிக்கு மட்டும் இருந்து கம்மலு காணும் மேடம். பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்காங்க. பீரோ திறந்து பார்த்தா அந்த மெலிசா வந்து கம்பி மாரி இருக்கும், கீழே மணி கட்டிருக்கும். அது மட்டும் இருக்கு தவிர கம்பளை காணும். தோடு எப்படி கிடைச்சது? தோடு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்களே என்ன பண்ணாங்க, வீட்லயே தான் இருந்தேன் தோடு. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களே எடுத்துட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட எடுத்து வந்து கொடுத்தாங்க. வீட்ல மேடம் கையில எடுத்துட்டு வரல, பீரோல இருந்தே எடுத்து கொடுத்தேன். யாரெல்லாம் நான் கொடுக்கல, பீரோல தான். பீரோல இருந்து யார் பீரோல இருந்து எடுத்து கொடுத்தேன். எடுத்து வந்து அவங்க கையில கொடுத்தல, தீபா எடுத்து கொடுத்தல. அங்கேயே தான் நிக்குது தீபா, நான் அங்கேயே தான் எடுத்து கொடுத்தேன். என்னடா இதெல்லாம்? கேள வர எங்க நின்னுது? சரி தீபா எங்க நின்னுது நீ எடுத்து வந்து கொடுத்த? யாரு? தீபா உள்ளே தான் நிக்குது வாசலாண்ட. எந்த வாசலாண்ட? எங்க வீட்டு வாசல்ல. உங்க வீட்டு வாசல்ல? மேடம் என் வைஃப் அந்த டைம்க்கு ரிலேட்டிவ் வந்துட்டு இருந்தாங்க மேடம். நாங்க கீழ இருந்தா என் வைஃப்க்கு எங்க வீட்டு கீழ வீட்ல கிச்சன்ல இருந்தா இவங்க எடுத்து வந்து அந்த கம்மலை குடுத்துட்டு போனாங்க மேடம். என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த கம்மலு அதாவது அவங்க சொன்னது வந்து நான் வந்து ஒரு நாள் போட்டு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் கம்மல. வெளியவே தான் நிக்கிறாங்க, வெளியவே நிக்கிறாங்க. யாரும் வெளியே டில்லில வரல. எங்க ஓரத்து தான் பெரிய ஒருத்தி வந்தாங்க. இவங்க சித்தியா? அம்மாக்கு தங்கச்சி. ஹலோ, வினோத் பேசுறீங்களா? வினோத் தான். மகாலட்சுமி தெரியுமாப்பா உங்களுக்கு? மகாலட்சுமி சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து கூப்பிடுறோம்ப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னப்பா என்ன நடந்ததுப்பா அன்னைக்கு? சரி, அன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்தப்ப நீ எங்க இருந்த? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க? ஒரு நிமிஷம், அவர் வரலையா? யார் மேடம்? அந்த பையன் உங்க கூட இருக்கலையா அன்னைக்கு? என் கூட இருக்கல மேடம். அப்ப கேளுங்க. வினோத், நான் மகாக்கா பேசுறேன். என் கூட இருந்தியா நீ? போதும் மேடம். வரல சொன்னீங்க நீங்க. நான் சொல்ல வந்தீங்களா? குழந்தை உடம்பு சரியில்லை. எப்போ ஃபோன் பண்ணாங்களா? 12 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க வர சொல்லி. நீங்க என் கூட இருந்தீங்களா? வினோத்தா சொல்லுங்க. சரி, அவங்க குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தல. சரி, எதுக்கு சட்டையை கட்டிட்டு அவங்க பக்கத்துல படுத்துன்னு வந்து குழந்தை எப்படி இருக்குதுன்னு விசாரிச்சியா? சரிடா, எங்க அண்ணன் வரும்போது சட்டை இல்ல எங்க அண்ணன் வரும்போது இரு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எங்க அண்ணன் வரும்போது சட்டை பட்டு போட்டு இருந்தல,
சத்தம் போட்டுங்க அந்த உக்காந்து இருந்தாங்க. இன்னும் சட்டு எங்க வீட்டுல சரி, தான் விட்டுருங்க. இருக்கு. இதுக்கு மேல அசிங்க வேண்டாம், விட்டுருங்க. சட்டு என் வீட்டுல தான் விடுப்பா. இருக்கு. வினோத், சொல்லுங்க. சின்ன பையனா நீங்க? ஆ மேடம். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னா. ஐயோ அப்புறம் அந்த இது பண்ணுறது மேடம். எதுவுமே இதுங்க மேடம். சரி, உங்க வேலையை பாருங்க. அம்மா இதெல்லாம் சரியா கிடையாது, இதெல்லாம் தப்பு, சரிங்களா? யாருமே இல்ல, யாரு தெரியாது, அது இது சொன்னா. இப்ப குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு வர சொன்னா உட்கார்ந்து இருந்தா பின்னாடி நின்னுட்டு இருந்தா. ப்ளீஸ் மகாலட்சுமி, போய் சொல்றதுக்கு ஒரு லிமிட் வர இருக்கு. சொல்ல மேடம் ஃபோன் பண்ணி. சாரி சாரி உடம்பு சரியில்லை நான் வர Sorry. சொல்ல. சாரி. உட்கார்ந்து இருந்தேன், சைடுல நின்னு இருந்தேன், பின்னாடி நின்னு நேர்ல தான் நின்னுந்தாரு எதிர்க்க. மகாலட்சுமி மேடம் அவ்வளவுதான், விட்டுடுங்க. இதெல்லாம் போய் விட்டுதா? அவர் வந்து உடம்பு சரியில்லை நான் போய் இதெல்லாம் என்கிட்ட என்ன சொன்னாரு, ஒரு படுத்துந்தாருன்னு சொன்னாங்க, இங்க அவர் உக்காந்தன்னு சொல்றாரு மேடம். என்கிட்ட மேடம் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்துட்டா, சனிக்கிழமை இவங்க அடிச்சு இவர் அடிச்சிருக்காரு, அவர்கிட்ட ரத்த காயம் வந்திருக்கு. இவங்க அக்கா வந்து ஃபோன் பண்ண மாதிரி மாங்கனின்றது வந்து ஃபோன் போட்டு இவங்க சொல்லியிருக்காங்க மாதிரி உங்கள் தங்கச்சி இப்படி ஒரு தப்பு பண்ணுச்சுன்னு சொன்னதாகவும், அப்போ அவங்க அக்கா என்னன்னு இருக்கு, பிள்ளைங்களை பிடிங்கின்னு இவ்வளோ ஒரு ரூமில் போட்டு கட்டி போடுன்னு சொன்ன மாதிரியும், அதை பயந்து இவோ செவுரு ஏறி குதிச்சு வெளியே வந்துட்டா மாதிரியும் சொன்னான் என்கிட்ட. சரி நீ வீட்டில் இருடி, நான் மனோகர் அட்ரஸ் எனக்கு தெரியாது, ஃபோன் நம்பரும் எனக்கு தெரியாது, எங்கள் மரும் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு பேசி நம்ம அனுப்புகிறேன் நான். இல்லை சித்தி என்னை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாப்புல, ஒருத்தன் பக்கத்தில் வந்து படுக்கிறப்போ ஒரு ஷேர் ஆட்டா வரப்போ அவன் தப்பிச்சு போவதான் பார்ப்பான், அதான் சொன்னான் என்கிட்ட. நான் அங்கேயே நிற்பானா, அப்புறம் இவர் கேட்டு திறந்து உள்ள வந்து மூஞ்சி கை இப்ப என்ன தெரியுமாமா, இத பத்தி இன்னும் இல்ல விவரிக்க மேடம், வேண்டாம். தெரிஞ்சாரு மேடம். சரி மகாலட்சுமி, ஒரு நிமிஷம். அவர் இந்த உடம்பு பாரு, சரியில்லை. நீ வந்து தப்பு பண்ணா நான் உறுதியெல்லாம் சொல்ல இல்ல முடியாது. மேடம், ஆனா உடம்பு சரியில்லை எனக்கு- வேண்டாம்னு சொல்றாங்க மேடம். இரு, நான் சொல்றது கேளு. நீ அவங்க இரு. கேட்டதுக்கு பொய் நீங்க பேசக்கூடாது. சொல்றது அதான் கேட்கும் ரொம்ப போது அவர் படுத்து இல்ல இல்ல சொல்றாரு சித்தா. அம்மா அம்மா அவர் அது பாரு. உட்கார்ந்து சொல்றாரு தாத்தா. இரு இல்ல நீங்க எல்லாத்துக்கும் கடவுள் பேசுறது ஒருத்தன் இருக்கான். இருங்கம்மா. இப்ப என்னன்னா, நான் அவ தப்பு பண்ணியிருக்கான்னு நான் உறுதியா சொல்லவே முடியாது, இது யாரும் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவர் சொல்றது பார்க்கும்போது, அவங்க சொல்ல பார்க்கும்போது எனக்கு மகாலட்சுமி தான் போய் சொல்றாளோன்னு எனக்கு தோணுது. அதனால இன்னும் இது விவரிக்க வேண்டாம். ஏன்னா சப்போஸ் அவ சொல்றது 100% உண்மையா இருந்தா அவ என்ன கேட்டிருக்கணும், செருப்பால் அடிப்பேன் நாயே, என்னடா பேசுற கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அதான் நான் 11 மணிக்கு பேசினேன்னா உன்னை பின்னாடி தானே நிக்க சொன்னேன். பின்னாடி நீ நிக்கிற உட்கார்ந்து சொல்ல மேடம் நானு. இது அவர் அங்க தேவையில்லாத நின்னுட்டாருன்னு பேச்சு. சொன்னேன் மேடம். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சே தேவையில்லை. First என்ன சொன்னா? நான் என்ன செருப்பை கழட்டி அடிப்பேன் இந்த மாதிரி உன் பேசினா பிள்ளைங்களுக்கு அதான் மேடம், உடம்பு நான் சரி பேசுறேன் என்ன மேடம். கேளு, உன் பிள்ளைங்களுக்கு நான் உடம்பு சொல்லல சரினா மேடம். உன் புருஷனை தான் நீ மேடம் நான் கூப்பிடணும். ஃபோன் பண்ணி கூப்பிடவே இல்ல. அவனை போத்தாரு. எதுக்கு கூப்பிடணும்? நான் கூப்பிடவே இல்லை, உடம்பு சரியில்லைன்னு இப்ப சரி இப்போ சொல்றாங்க. நீ என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடவே ஏன் இல்லையே. சொன்ன? நான் கூப்பிடவே இல்லையே, உடம்பு சரியில்லை யார் கூப்பிட்டது? இப்ப சொல்லியா நீ? நீ இப்ப உடம்பு என்னடி சரியில்லை, சொன்ன? நான் கூப்பிட்டேன்னு குழந்தைக்கு கேட்டேன் உடம்பு மேடம். சரியில்லைன்னு தானே கூப்பிட்டேன். உடம்பு சரியில்லை நான் கூப்பிட்டு நான் உன்னன்னு கேட்டேன். எனக்கே தெரியாது மேடம், அன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு உடம்பு சரியில்லை. சரியில்லை இல்ல மேடம், எனக்கே பசங்க நல்லா தெரியாது. தான் இருந்தாங்க. சரி ஓகே ஃபைன், என்னவோ நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு. இல்ல மேடம், நான் அவர்கிட்ட பேசணும் மேடம், எனக்கு தெளிவா புரிஞ்சவன மேடம். நான் ஃபோன் பண்ணி கூப்பிடவே இல்ல, இவர் என் பக்கத்துல படுத்துன்றேன்றாரு, அவரு உட்காந்துன்னு சொல்றாரு. ஆனா வந்து மேடம் இவங்க ஆனா, நிறைய நான் தப்பு இவரு வந்து பண்ணிருக்காங்க. கூப்பிட்டோன்னே நான் வந்து எதிரே ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம் இரு, இவங்க பண்ணாலோ பண்ணலையோ, இவங்கள கதை கட்டினாங்களோ ஜோடிச்சாங்களோ அது ஆண்டவன் தான். ஏன்னா நானும் 2 பிள்ளைங்க வச்சிருக்கேன், நான் வந்து கண்ணால பார்க்கல, அவ சொன்னதையும் நான் கேட்கல, அவங்க சொன்னதையும் கேட்கல. நான் வந்து ஸ்டேஷன்ல இவங்க கிட்ட வந்து வீடு தேடி வந்திருக்காங்க. இந்த பொண்ணு மறுநாள் என்னகிட்டே சொல்லாம போயிடுச்சு. அப்பா எனக்கு மனசுக்குள்ள என்ன இந்த பொண்ணு தப்பு பண்ணி இருக்குமா, நம்ம வந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இது போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு நான் எங்கள் மக வீட்டுக்கு போயிட்டேன் வைப்பேன். இவங்க வந்து வீட்டில் வந்து யாரையும் இவங்க அக்கா சொல்லி சந்தேகப்பட்டு இவங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்துருக்காங்க. சரி பார்த்தாங்க, நானே அவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். ஆட்டோக்கார உள்ளே வந்தான்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் வண்டி சத்தம், அவனை வந்து பிடிச்சி அடிச்சு அவன் ட்ரெஸ்ஸு இருந்ததா அதெல்லாம் வச்சு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே. நான் ஐடியா கொடுத்தேன், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு என் மேலே சந்தேக கேஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒளிச்சு வச்சிருப்பேன். கேளுங்க மேடம், ஒரு நிமிஷம் இது கேளுங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் பஸ்ல போயின்னு இருக்கேன் மேடம். இவர் போனை போட்டு என்ன சொல்றாரு, பாருங்க நான் தான் பேசுறேன் சந்தானம், ஸ்டேஷன்ல கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாக்கா மகாவை அடிச்சுதோ கொண்டுதோ எதை பத்தியும் சொல்லாதீங்க. இவங்க அடிச்சத இவர் சொல்றாரு போன்ல. ஒரு நிமிஷம், ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன், அபாண்டமா போய் சொன்னா அதனுடைய பலன் நான் வச்சிருக்கேன், நான் போய் சொல்ல. இப்போ கேளுங்க மேடம், எங்க இருக்கிறீங்க பேரணி பேத்தி எங்க? இல்ல மேடம் போனை போட்டு இவர் என்ன மிரட்டுறாரு,
நீங்க ஸ்டேஷன்ல இப்படி சொல்லாதீங்க. நாங்க வந்து இது ஓடி போச்சுன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இருக்கோம். அதை வந்து அப்படியே திசை திருப்பிடுவாங்க ஸ்டேஷனா சொன்னேன். எக்காரணத்தை கொண்ட எந்த இது அசிங்கமா திட்டு எவனுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த புறம்போக்கு சொல்லி நீ எனக்கு போன் போட்டேன். நான் என்ன நடந்ததோ அவ எப்படி வந்தா எப்படி ஓடனா அதை தான் நான் உண்மை ஸ்டேஷன்ல பேசுவேன். நீ எத்தனை பேர் வந்தாங்களோ எத்தனை பேர் போனாங்களோ நீங்க காட்டிக்கோங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் போனேன். உடனே வீட்டாண்ட வந்தேன். நீ என்ன செஞ்சிருக்கணும், அவனை தான் கூட்டின்னு போயிருக்கணும். அவரு அங்க கூட்டின்னு போல. இந்த அம்மா வீட்டுக்காரு வீட்டுல இருந்து ஒரு 3 போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சு இதுல எவன் பாருங்க. என்ன சொல்லுவீங்க மேடம்? இதுல இருந்து என்ன தெரியுது? இத வந்து இவர் புருஷன், இவர் தான் அந்த ஆட்டோக்காரனை ஜோடிச்சிருக்காரு. இவங்க தான் ஒரு போலீஸ் ஒண்ணு எதிர்க்க இருக்காரு. இவங்க சொந்தக்காரு. இவங்களுக்குள்ள பேசிதான் அது சொந்தக்காரே எவரோ நான் போறப்ப பேசியிருந்தாங்க. கூட்டின்னு போயிட்டு என்ன அறிமுகப்படுத்துறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், அப்படி தப்பு அவ பண்ணி இருந்தா 2 குழந்தைய பிடிச்சி உங்க கையில கொடுக்குறேன். அவ தலையெழுத்து எக்கடனா போட்டோம், நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு வரும்போது இவ ஹாஸ்டல்ல இருந்திருக்கா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டுல கடனெல்லாம் வாங்கின்னு ஆட்டோக்காரன் பின்னாடி ஓடிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ல வந்து போலீஸ் போய் பிடிக்கிறப்ப இவ ஹாஸ்டல்ல இருந்திருக்கா பூந்தமல்லி. அவங்க என்ன பண்ணாங்க, இது ஒரு டைம் கொடுங்க. நானும் அதை சொன்ன, மனோகர் இந்த ஒரு முறை மன்னிச்சு ஏத்துக்கோ, அடுத்த முறை அப்படி ஒரு தப்பு பண்ணா பிள்ளைங்களை நீ வச்சுக்கோ, அவளை எந்த ஹாஸ்டல்ல ஹோம்ல கரெக்டா சொன்னீங்கம்மா. அவ்வளவுதான். தட் இஸ் தி ரைட் திங். அவங்க வயசு தம்பி ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணவா? நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, கிளம்புங்க. அவரை வெளியே அனுப்புங்க. நீங்க இன்டர்ஃபியரே பண்ணாதீங்க. நீ தலையிட்டதுனால அந்த பொண்ணு வெளியே நிக்குது. நான் இல்லன்னா இன்னும் 3 பேர் பணமா போயிருப்பாங்க. 3 மாசம் ஆச்சு. நீ எதுக்கு உங்க வைஃப் இழுக்கிறாங்க, உங்க பசங்களை இழுக்கிறாங்க? எதுக்கு உங்களுக்கு வம்பு? வேண்டாம். இது எங்க அண்ணன் மேடம். இவருக்கு எதனா ஒண்ணா நான் தான் இருக்கிறேன், வேற யாரும் கிடையாது. ஆனா அவரோட வெச்சுக்கணும். நீங்க அந்த பொண்ணுட்ட பேசக்கூடாது. அவங்க கிட்ட அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே அடிக்க கூடாது. இல்ல மேடம், நான் அது அடிச்சது காரணம் என் வைஃப பத்தி தப்பா பேசுறேன். நீங்க எப்படி பேசுனீங்க? என்னோட வைஃப் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை ரொம்ப நல்ல விஷயம். நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, நான் அவர்ட்ட பேசி அனுப்புறேன். பேசி அனுப்புறேன். தம்பி அவருக்கு மனசுக்கு வருத்தம். ஏன்னா தேவையில்லாம அவர் வைஃபையும் பசங்களை எல்லாம் இழுக்கிறது நல்லா இல்லை. ஒருத்தர் அழுக்க தூக்கி வீசிக்கிறது நல்லா இல்லை. உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையா? நீங்கள் பேசி முடிவு பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? கதவை சாத்திக்கிட்டு பசங்களுக்கு கூட தெரியாமல் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசி இதை தீர்த்திருக்கணும். எத்தனை வருஷமா இருடிமா உனக்கு எத்தனை வருஷமா ஒன்னா? 12 வருஷம் புருஷன் பொண்டாட்டி. வயசு பசங்க இருக்கு வீட்டில் இல்லையா? நீங்கள் என்ன பண்ணோம், பசங்களுக்கு கூட தெரியாமல் நீங்கள் பேசிக்கணும். அதை விட்டுட்டு அவனை பிடிக்கிறது, அடிக்கிறது, ஊரெல்லாம் தெரியறாமா நீ அவளை அவமானப்படுத்துறது. இல்லை மேடம், அதுதான் உண்மை. நீங்கள் சொன்னீங்கல்ல, என் பிள்ளைங்களுக்கே தெரியக்கூடாதுன்னா கீழே மேலே தூங்கி இந்த குழந்தைங்க தூங்குதுன்னு தான் கீழே இட்டுன்னு வந்து. எதுக்கு அவங்கள தட்டி எழுப்பினீங்க? நான் அவனை பிடிக்கிறதுக்காக தான் என் தம்பி எழுப்பு. போய் மேடம் அவங்களுக்கு தம்பியே இல்லைன்னா அசிங்க பண்ணும். இவங்க இன்னும் 4 அடி தெரியுமா? சரி, இப்ப நான் சொல்றது கேப்பியா? உனக்கு புருஷன் கூட வாழணுமா? இல்லைங்க மேடம். ஏய் பிள்ளைங்க எதிர்கால வீணா போயிடும். சேர்த்து என் பசங்க நான் பாத்துக்க மேடம். அதெல்லாம் என்ன சொல்றாங்க பாரு. அதெல்லாம் தேவை கிடையாது. அவங்க வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்க இதுக்கு மேல நான் வந்து கார்டியனா இருக்க முடியாது. எங்க அம்மா வீட்டுல வந்து தேவை கிடையாது. 1 மாசம் டைம் கொடுத்து இவங்க அக்காக்காரியும் எழுதி கொடுத்துட்டு மாங்காடு ஸ்டேஷன்ல போனாங்க மேடம். இன்ன வரைக்கும் அந்த குழந்தைங்களை இன்னும் நாங்க வயசான காலத்துல இவர் சொல்றாரு, போன வாரம் கேக்குறேன், ஏங்க உனக்கு மனசாட்சி கிடையாதா? பிள்ளைங்களை பாக்கணும்னு கூட இல்லையா? குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிட்ட கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்றிய. அவ தலையெழுத்து அப்படிதான் அப்படியே திருட்ட. நீயா சேர்த்து வச்சிருக்க? அனுப்ப. அப்ப நான் சேர்த்து வச்சேன் இன்னைக்கு பாக்குறேன். இந்த குழந்தைய பிடிக்கின்னு போனீங்கல்ல. இல்ல நான் நீ இப்ப பேசிக்காதீங்க. உங்க வைஃப அவ சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தாலோ தப்பு பண்ணலையோ, அவ பண்ணலன்னு சத்தியம் பண்ணி கேட்டு வாங்கி உங்களுக்கு தெரியாதாம்மா? எனக்கு உங்களுக்கு தெரியாது. ஆமா, நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியும். நம்ம 2 பேரும் கண்ணால பாக்கல. உண்மை என்னதுன்னு இவங்க 2 பேருக்கும் தெரியும். இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு தயாரா? கிடையாது. எங்க அம்மா வீட்டை வந்து இருக்கிற மாதிரி தான் நான் ஒன்னா இருப்பேன். அவங்க வந்து வாழவே விருப்பம் இல்லை. அப்புறம் அவங்க அம்மா வீட்டை நானும் இல்லை மேடம். என் பசங்களை நான் பாத்துக்கிறேன். நான் ஹாஸ்டல்ல செஞ்சு வேலை செஞ்சு இல்ல எங்க சித்தி வீட்டுல இருந்து. ஐயே எனக்கு வேணாம்.
தேவையில்லாத இவ அக்கா இவருக்கு சொல்றது அவ அக்கா கறி செய்யறது. அவ அக்கா கறி போன் அடி நான் எங்க போறோம் இவளை அம்மா நீங்க கார்டியனா இருக்கிறதுக்கு விருப்பப்படல. இல்லம்மா. அம்மா நீங்க கிளம்புங்கம்மா, ஜாகிரதை. சரியா? ஏன்னா இதுக்கு மேல நம்ம இருந்தா என்ன தேவையில்லாத பள்ளிக்கரண் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன தேவையில்லாம தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். என்ன மிரட்டுறாரு மேடம். ஒரு 10 நாளைக்கு முன்ன மனோகர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரா குழந்தைக்கான சொன்னேன். மனோகரை நான் இது வரைக்கும் விட்டு வச்சது தப்பு. எங்க அட்வொகேட் சொல்லி கூட நான் ஜீவனாம்சமும் கேட்கல, வக்கீல் கோர்ட்டுக்கும் போல. என்னைக்கு கார்டியனா இருக்க விரும்புறீங்களாமா? விரும்புறதே இல்ல மேடம். இவங்க தொல்லை கொடுத்துனே இருக்காங்க மேடம். நீங்க விரும்புறீங்களா இல்லையா கார்டியனா இருக்கிறதுக்கு? சேர்த்து வச்சிருங்க மேடம். பாவம் வேணாம் மேடம். ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணு என்ன செய்யணுமோ அதுதான் மேடம் நான் விரும்புறேன். நான் பிரிச்சு வைக்கணும்னு ஆசைப்படல மேடம். இல்லைன்னா நான் சேர்த்து இருக்க மாட்டேன். எதுக்குமா இங்க வந்த? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் மேடம். நியாயம்னா அவங்க புருஷன் கூட சேர்த்து வைக்கணும். அவர் அங்க வந்துக்கிற மாதிரி தான் இருப்பேன், அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்க சரி, முதல்ல அவரும் நீயும் சேர்ந்து வாழறதுக்கு விருப்பமா கேளுங்க. அவருக்கு இல்ல மேடம். கேட்டு அங்கேயே எழுதிட்டாரு. நீ இல்லன்னா சொல்லக்கூடாது. நீ ஒரு விஷயம் பண்ணு, பக்கத்துல போய் உட்காரு. இல்லை வேணாம் மேடம். தயவு செய்து வேணாம் மேடம். வேணாம் மேடம். கொஞ்சம் பொறுமையா இருங்க மனோகர். வேணாம். உங்க பசங்களுக்கு அம்மா வேணாம் மேடம். எனக்கு வந்து வந்தா என் பசங்களை நான் இப்போ கூட இட்டு போய் காப்பாத்து. பசங்களை நான் அவர்களை விட மாட்டேன் மேடம். விட மாட்டேன். என் பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. ஆனா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்க. என் பிள்ளைங்க ஒரு வாரம் போய் இருந்ததுக்கு புருஷன் போய் உட்காரு. நான் இருக்க மாட்டேன் மேடம். போ அம்மா போ சொல்லுங்க. போ. என்ன உனக்கு அவ்வளவு தூரம் புத்தி சொன்னார் அப்பா? போ. என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் படுக்கும்போது தெரியும். அது எப்படி பேசுறாங்க கல்யாணம் இதுன்ட்டு இது மாதிரி கூட பார்க்கும்போது எப்படி மேடம் கல்யாணம் நீயே தூத்திக்காத. நீ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கு. நீங்க தான் எத்தனை வந்து கேட்டீங்க. யாரு? சொல்லுவியா? வீடு ஏறி வந்து கூட்டிட்டு ஒழுக்கமா இருந்தேன்னா அவ வீடு ஏறி போக மாட்டா. நீ ஒழுக்க இல்ல. நீ மீன் காய்ச்ச வச்சுன்னு இருக்கிறியா? அப்புறம் சொல்றேன் முதல்ல வந்து நீ ஒழுக்கமா இரு. நான் ஒழுக்கம் இல்லைன்னா நீ இன்னொருத்தன் தேடி போற. ஒரு பொம்பளை என்ன பண்ணோம்னா ஊரை சுத்தி கடனை வாங்க வச்சு படைசெல்லாம் வேண்டாமா? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அவங்கள ஏத்துக்கிறதுக்கு தயாரா? நீயும் போறதுக்கு தயாரா இல்ல. இவங்க சேர்ந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க வந்து வக்கீல வச்சுதான் நம்ம பேசணும். நாள் போக போக மனசு மாறினாருன்னா நல்ல விஷயம். எங்க பையனா வேணான்றான் மேடம். எப்படி போய் எப்படி வருமா? வேணாம், உனக்கு எதுக்கு தலையெழுத்து? நீ வச்சுன்னு சோறு. எங்க வீட்டுக்கு இன்னைக்கு இது வரைக்கும் எனக்கு 17,000 ரூபாய் செலவா இருக்குது மேடம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேம்மா. இந்த ஷோ எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனா அதுக்கப்புறம் நமக்கு யாராவது கூப்பிடுவாங்க, ஏதாவது என்ஜிஓஸ்லேருந்தோ இல்லைன்னா ஏதாவது ஹாஸ்டல்லேருந்தோ யாராவது டெஃபினட்டாக தொடர்பு கொள்வாங்க. அவளுக்கு வேலை வாய்ப்பும் அவளுக்கு இருக்கிறதுக்கு இடமும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அதை பத்தி கவலைப்படுறதுக்கு இல்லை. சரியா? ஸோ இப்போதைக்கு பசங்க இது கெட்டு போக வேண்டாம். சர்டிஃபிகேட் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஆனா என்ன இனிமே தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு ஜாஸ்தி. இது வரைக்கும் நீங்க வாழணும்னு நினைச்சுதான் இது வரைக்கும் கம்மன் இருந்தேன். இப்ப இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். இனிமே கோர்ட்ல தான் சந்திக்கணும். சரி வர மேடம். கொஞ்ச நாளைக்கு வச்சுங்கம்மா, ஒரு முடிவு தெரியறது. கொஞ்சம் தான் மனசாட்சி இருக்க தேவையில்ல. அவர் தான் முடியவே முடியாது சொல்றாரு. இவ்வளவு இவங்க அக்கா தாம்மா பண்ணுது மேடம். இவங்க அப்பா சொத்து அவ கட்டிட்டா, வீடு வாசல் எல்லாம் வந்து பங்கு கேட்க போறாங்கன்னு இவ்வளவு தூரம் பண்றாங்க. அதை சொல்லி சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு வீடு விட்டா நான் என் பிள்ளைங்களை வச்சு விட்டுடுங்கம்மா. இப்போ ஃபியூச்சர் என்ன நடக்க போறது அதான் நம்ம பார்க்கணும். என் பிள்ளைங்க நல்லா, என் பையனை இன்ஜினியர் படிக்கணும் ஆசை மேடம். எனக்கு பசங்களாம் நல்லா படிக்குதுங்க மேடம் இங்கிலீஷ். சரி, இப்போ கொஞ்ச நாள் பார்த்துங்கம்மா, ஏதாவது ஒரு ஹெல்ப் நிச்சயமா வரும். சரியா? ஜாகிரதையாரு, ஒழுக்கமாறு. சரியா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.